ஒரு சூரிய கிரகணம் வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையோடைய திசை மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி ப்ரொஃபஷ்னல் லைஃப் அப்படிங்கிறதுல இன்னும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு தருணம். யாருக்காவது நீங்கள் மருந்து வாங்கி தரலாம், காசு கொடுக்கறத விட அவங்களுடைய ஹெல்த்துக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்க மேஷ ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு தடைகள் இருந்தால் கூட அது சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காலை நேரங்களில் ஒரு 7 மணிக்கு முன்னாடி நீங்கள் ஓம் யமாய நம, ஓம் சூர்யாய நம அப்படின்லாம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணும் பொழுது. ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது சூரிய கிரகணம் வருது. அதாவது நம்மளுடைய ஆகஸ்ட் 12, 2026 சூரிய கிரகணம் வருது. எங்களுக்கு என்ன ஆக போகுது? ஏன்னா ஒவ்வொரு கிரகணங்களுமே ஒவ்வொரு விஷயத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்போது சூரிய கிரகணம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வியல், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்மளுடைய ஆத்மகாரகன் அப்படிங்கிறது. சந்திர கிரகணம் பார்க்குறப்போ நம்மளுடைய மனோகாரகன், நம்மளுடைய மனநிலைமைகளை சொல்லக்கூடியது அப்படிங்கிறது. அப்போது ஒரு சூரிய கிரகணம் வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையோடைய திசை மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். திசை மாற்றங்கள் அப்படிங்கிறது பயந்துக்கக்கூடாது. ஒரு கிரகணம்னாலே பயந்துக்கக்கூடாது, அலர்ட்டாக இருக்க வேண்டிய தருணம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம கான்ஷியஸாக ஒரு தெளிவு நிலையோட ஒரு அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வாழ்வியலில் நம்ம என்னென்ன ஒரு அப்கிரேடேஷனுக்கு போகணும், எதை தேடிக்கிட்டு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். அப்போது சூரிய கிரகணம் நடக்கும் பொழுது பெரும்பாலும் ஆலயங்கள் சாத்தப்பட்டிருக்கும். ஆனால் இந்த தடவை நமக்கு இங்கே இந்தியாவிலலாம் தெரியாது, ஸ்பெயின் நாடுகளில் தெரியுறது, யூரோப் கண்ட்ரீஸில் தெரியுறது, அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் தான் சூரிய கிரகணம் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலுமே நமக்கும் என்ன பாதிப்பு வருது அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய மனதிலையுமே தோன்றும். என்ன பாதிப்பு வருது அப்படின்னு நினைக்கிறத விட என்ன தெளிவு நிலை வருது அப்படிங்கிறத அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எதையுமே நம்ம தைரியமாக எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான். அப்போது இந்த முறை லைனாக மேஷம் ரிஷபம் அப்படின்னு லைனாக போகிறத விட இது பஞ்சபூத தத்துவத்தை சொல்லக்கூடியது இல்லையா? அதனால் பஞ்சபூத அமைப்பிலேயே ராசி பலனையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கிற மாதிரி பஞ்சபூத அமைப்பில் நம்ம போயிடலாம் அப்படின்னு. முதல்ல சூரியன் அப்படின்னாலே அக்னியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால நெருப்பு ராசிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நெருப்பு ராசி என்னது? மேஷம், சிம்மம், தனுசு. இந்த 3 ராசிகளுமே நெருப்பு தத்துவத்தை கொண்டு வந்தது அப்படிங்கிறது தான். நெருப்பு தத்துவம் அப்படிங்கிறது என்ன? செவ்வாய் சூரியனுடைய அம்சத்தை கொண்டு வந்தது அப்படிங்கிறது. அப்போ இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போது நெருப்பு தத்துவத்தில் இருக்கக்கூடிய முதல் ராசியான மேஷ ராசி. இந்த மேஷ ராசியிலையும் 3 நட்சத்திரங்கள் வருது. அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகை அப்படின்னு வருது. கார்த்திகை 1ஆம் பாதம் வரும் இதில். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் மேஷ ராசியில் அப்படின்னு பார்க்கும் பொழுது, லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க, இல்லை நிதானமாக தான் கையாண்டுட்ருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கேட்குற மாதிரியே இருக்கும். அப்போ எதுவாக இருந்தாலுமே பிளானிங் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு உகந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி ப்ரொஃபஷ்னல் லைஃப் அப்படிங்கிறதுல இன்னும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு தருணம். ஆனால் சரியான முறையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, சரியான விஷயங்கள், சரியான வார்த்தைகள் பேசுகிறது. சில பேர்த்துக்கு இல்லை நான் பேசும் பொழுது எனக்கு ஏதோ ஒரு தடுமாற்றம் தெரியுது அப்படிங்கும் பொழுது அதுக்கு பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, யாருக்காவது நீங்கள் மருந்து வாங்கி தரலாம். காசு கொடுக்கறத விட அவங்களுடைய ஹெல்த்துக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு பரிகாரமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போது அஸ்வினியில் இருக்கிறவங்க லைஃப் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி நம்ம சக்ஸஸ் ஆனோமா இல்லையான்னு தெரியாமையே
அடுத்தடுத்து கோல் அப்படிங்கிறது பெர்ஸ்பெக்டிவ் பார்த்திங்கன்னா விஷன், அவங்களுடைய விஷன் வந்து தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது தான் வந்து அஸ்வினியோடது. அதனால தான் வந்து அவ்வளோ சீக்கிரம் லைஃப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வராது. அஸ்வினி குதிரைகள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, லக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது, அபண்டன்ஸ் சொல்லக்கூடியது. அப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கவங்க வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவங்க தான், அதிர்ஷ்டத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்க தான். அப்போ அந்த அஸ்வினி குமாரர்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறப்போ யாரையோ காப்பாற்ற போனாங்க அப்படிங்கிற மாதிரி தான், யாருக்கும் உதவி செய்ய தான் அஸ்வினி நட்சத்திரம் டெவலப் ஆவாங்க அப்படிங்கிறதே இருக்குது. நீங்கள்லாம் வந்து ஹயக்ரீவர் வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறது நல்லது. அதோட தன்வந்திரி வழிபாடு அப்படியுமே வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்க மேஷ ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு தடைகள் இருந்தால் கூட அது சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க என்ன அப்படின்னா, மேஷம் பரணியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஆளுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறது தான் கரெக்டு, வேறு யார் சொல்கிறதும் சரி கிடையாது, நான் சொல்கிறத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது கிட்டத்தட்ட என்னென்னா செல்ஃப் டிஃபென்ஸ் மோடில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து மேஷத்தில் இருக்க பரணிக்கு வரும். அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் மோடு வந்து தவறு கிடையாது. ஆனால் அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் மோடு வந்து மற்றவங்களுக்கும் சரியான முறையில் தான் இருக்குதா. இப்போது பர்சனல் லைஃப் ஆகட்டும் இல்லை ப்ரொஃபஷனல் லைஃப் ஆகட்டும், ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து நல்லது செய்யக்கூடிய மனப்பாங்கில் இருந்தாலுமே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை சூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு மனப்பாங்கில், அதுதான் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படியாகவே இருக்கும். அப்போது அதை ரிசீவ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் டிஃபெண்ட் மோடில் இருந்து ஒருத்தங்களுக்கு நல்லது பண்ணுறதா நினச்சி செய்யும் பொழுது அவங்களும் பெனிஃபிட் அடையும் போது அந்த பெனிஃபிட்டு ஆரோக்கியமான பெனிஃபிட்டாக, அதாவது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, செய்யக்கூடிய தானம் தர்மம் பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் விஷயம். யாருக்கு செய்கிறீங்க அந்த பெனிஃபிட்டை சரியான ஆள் தான் ரிசீவ் பண்ணுறாங்களா, இல்லை நீங்கள் அவங்களுடைய குட் புக்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இந்த கிரகண அமைப்புகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய பாதைகளை இன்னொரு டிரெக்ஷனில் ஒரு டீவியேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். நம்ம என்ன செய்கிறோமோ, நம்மளுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்குதோ, கண்ணாடி மாதிரி தான் கிரகணங்கள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அப்போது பரணி டிஃபென்ஸ் மோடில் யாரையோ காப்பாற்றுறேன்னு நினச்சி அந்த குறிப்பிட்டவங்க கிட்ட மட்டும் நல்ல பேர் வாங்குறதான்னு நினச்சி சுற்றி கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது. அப்போ 360 டிகிரிஸ்லேயும் உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் கவனிக்கணும். யார் என்னை பற்றி என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது அந்த பெர்ஸ்பெக்டிவ் வேறு. அதாவது நம்மளை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்கங்கிற விஷயம்லாம் வேறு. இது விமர்சனத்தையும் தாண்டி நீங்கள் யாருக்கு பெனிஃபிட் பண்ணுறீங்களோ அவங்க அதை சரியான முறையில் யூஸ் பண்ணலை அப்படின்னா அவங்களை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படக்கூடும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்லையும் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். பரணி நட்சத்திரத்தில் இருக்கவங்க வந்து ஓம் யமாய நம அப்படின்னு ஒரு 10 நிமிஷமாவது ஒரு மெடிடேஷன் ப்ராக்டிஸ்குள்ளே நீங்கள் போய்க்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய மனநிலைமைகள் என்னதான் இது வந்து சூரிய கிரகணமாக இருந்தாலுமே, வாழ்க்கையின் பாதையை சொல்லக்கூடியதாக இருந்தாலுமே, உங்களுடைய மனநிலைமையும் உங்களுடைய வாழ்க்கை பாதையும் ஒரே சேரில் நேர்கோட்டில் ஓடிட்டுருக்கிற மாதிரியே தான் இருக்கும். தியானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கியமாக காலை நேரங்களில் ஒரு 7 மணிக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஓம் யமாய நம, ஓம் சூர்யாய நம அப்படின்லாம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணும் பொழுது செய்யக்கூடிய வேலைகள் நிதானமாக ஒரு தெளிவு நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ கார்த்திகை பாதம் 1ல் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ எதையாவது புது விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னு ஒன்று இருக்குது, அது சரியான முறையில் கம்ப்ளீஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷன் நோக்கியும் போகிற மாதிரி இருக்கும். அது சரியான முறையிலேயே நடக்கக்கூடிய அமைப்பும் இருந்தாலுமே அகெயின் எங்கேயெல்லாம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஒன்று இருக்குது. அவசரப்பற்றக்கூடாது. மேஷம் வந்து நிறைய அவசரப்படக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு வார்த்தைகளை விட்டுறது, சம்டைம்ஸ் வார்த்தைகள் பிளண்ட் ஆகிடும். நம்ம என்ன பேச வரோம் அப்படிங்கிறது வந்து சரியான முறையில் இன்னொருத்தவங்களுக்கு போய் ரீச் ஆகாமல் இருக்கும். அதுதான் வந்து இந்த சூரிய கிரகணத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் செல்லக்கூடிய ஒரு பாதை அறிஞ்சு தான் போகிறீங்களா, தெரிஞ்சு தான் போகிறீங்களா, இல்லை பிளைண்ட் ஃபோல்டடாக போயிட்டுருக்கீங்களா அப்படிங்கிறது தான். ஏன்னா போகக்கூடிய டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு பயணிக்கும் பொழுது வாழ்க்கையில் ஒரு தெளிவு நிலை இருக்கும். அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்போ என்ன சர்ப்ரைசஸ் வேணாலும் உங்களுக்கு காத்திருக்கும் அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து முருகர் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் வந்து உங்களுக்கு உகந்த முருகர் யாரோ அந்த முருகர் வழிபாடு ஓம் சரவணபவாய நம அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மந்திரங்கள் உச்சரிக்கும் பொழுது பாதை சரியாகவே அமையும் அப்படிங்கிறது தான். எத்தனையோ கோடி
ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா? சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்லுவோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கேன். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்போ காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?